எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாயிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாயிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டு துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டு துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பரும் யாவும் மாறினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர்
மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நீங்கள் தாண்டி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பொது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். சொல்லு. கேபிஎஸ் நேஷனல் மீட்ல 3 பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. 3 இயர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாரு. இதில் ஸ்டேட்டிங் கேபிஎஸ் நேஷனல் ரீஜனல் இந்த தடவை 3rd செஷன் ரீசென்ட்லி 5 days நேஷனல் நான் செலக்டட் தேர்ட் பொசிஷன். ஸோ நான் செலக்டட். ஏசாயா 43ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-4. அப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை பேர் சொல்லி நடந்தேன், நீ என்னுடையவன். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்னை கொள்வதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உனக்கு எதிர்கொள்ளாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேவாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் மனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கு ஈடாக கடமையும் கொடுத்தேன். அன்பானவர்களே, இந்த நாளை பொழுது விசேஷமாக குடும்பமாக இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக இது கர்த்தர் ஒன்று பெருநாள். இந்த தலைப்பு கொண்டு நாம் மகிழ வேண்டிய ஒரு நாளிலே ஒரு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நாளிலே நிச்சயம் மற்றும் உங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு கடவுள் உண்மையாய் கடவுள் கொடுத்திருக்கிறார். எங்கள் பிள்ளைகள் சிறப்பாக இன்றைக்கு மகன் நோடி 12 ஆண்டுகளை முடித்து இப்போது 13ஆம் ஆண்டுக்குள்ளாக கடவுள் கொடுக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு மெச்சூர்ட் ஆகிட்டார். இல்லையா? மெச்சூர்ட் ஆகிட்டாவே டீன் இதுதான். அதெல்லாம் ஆமாம், டீன் சொன்னால் அது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பருவம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லுவாங்க. இல்லையா? எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி நம்முடைய பிரசங்கில் சொன்னது போல 12 ஆண்டுகளை அவர் கடக்கும்படியாக கர்த்தர் கடவுள் மறக்கின்றார். நாங்கள் கர்த்தருடைய காலத்தில் தோன்றிருப்பேன், ஒப்பதி ஒவ்வொரு முன்பாக இருப்போம்.
அது கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் நான் அதை வாழுவேன். அப்படிலாம் சிறப்பாக நம்முடைய வாழ்வுல கடவுள் பெரிய நன்மைகளை கடவுள் செய்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக அவருடைய தகவலாம் செய்திருந்த போது பள்ளியில கூட ஒரு நல்ல ஒரு அவார்டு வாங்க முடியாது. தேர்ட் டைம் நல்ல ஒரு அவார்டு வாங்கினான்னு சொன்னால் நிச்சயமாக இன்னைக்கு வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் கடவுள் யாக்கோபை பார்த்து அவர் சொல்வதற்காக என்னுடைய பார்வையில ஒரு விசேஷமான இல்லையா அவர் சொல்வார், நீ என் பார்வைக்கு அருமையான வழியாலே நீ கனம் பெற்றார். ஆக இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கடவுள் தெரிந்து கொள்வது ஒருத்தர் தான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பட் இருந்தாலும் அதுல ரொம்ப விசேஷமானவர்கள் ஒரு சிலர். அதை நம்ம பார்க்கிறோம். அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை நீங்க யாக்கோபு அவருடைய வாழ்வுல சொல்லுகிறாங்க. என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றார். இது ரொம்ப முக்கியம். கட்டளத்துல நம்ம விசேஷத்த தன்மை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஒருவேளை கடவுள் தாவீதை தெரிந்து கொண்டார், சாலமோனை தெரிந்து கொண்டார், பல ராஜ்யங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆனாலும் எல்லாரிலும் அங்கே சாலமோன் நல்ல ஒரு ஞானவனாக வைஸ் பர்சனாக அவர் சேர்ந்தார். இது நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆக சாலமோனுக்கு இருக்கிற ஞானம் இந்த உலகத்தில் யாருக்குமே அது இல்லை. ஆனாலும் அவருக்கும் மேலாக ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவர் பிறந்த நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஞானம் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் இல்லையா ஒவ்வொரு குழந்தைக்கும் வேண்டும் என்பது உண்மையாகவே அது நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அதான் நாம் பார்க்கிறோம். அங்கே 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி எடுத்தார் இல்லையா. இன்னைக்கு இந்த ஞானம் அதான் யாக்கோபு சொல்கிறார். அந்த எக்ஸாம் டைம்லாம் வரும்போது எல்லாரும் முட்டி போட்டு வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். 10th ஸ்டாண்டர்டுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த நேரத்தில் அந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது கடவுளுடைய ஞானத்தை குறித்து மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அதான் யாக்கோபு சொல்றார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தார், சம்பளமாக யாவருக்கும் கொடுக்கிறவர்கள் நீங்கள் யாவரையும் கடிந்து கொள்ளாதவருமாக கற்றெடுத்து நீங்கள் அப்பொழுது அவருக்கு ஞானம். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தோடு கூட சிறப்பாக இன்றைக்கு தோனி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் உண்மையாக நாம் கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நிச்சயமாக இவருடைய பெற்றோர்களாக நம்ம நினைக்கலாம், என்னுடைய மகன் ஆத்மா வரணும், பெரிய சயின்டிஸ்டாக வரணும். சயின்டிஸ்டாக வரணும் இல்லையா, நல்ல ஒரு ரிசர்ச்சர் இல்லை, நல்ல ஒரு ஸ்காலராக வரணும், பல இடத்துல நம்ம தான் பண்ணுவோம், பெரிய ஒரு இன்ஜினியரிங் வரணும். நிச்சயமாக கடவுள் நம்முடைய சிந்தனைகளை அறிகிறது, அதே நேரத்தில் நம்முடைய தேவையை சந்திக்கிறது. ஆனால் எல்லாம் வளர்வதற்கு உயர்வதற்கு அடிப்படையானது எது என்று சொன்னால் கர்த்தருடைய ஞானம். அந்த கர்த்தருடைய ஞானம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்துல யாராலுமே. ஆனால் நம்ம அறிவை தானா பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா. இந்த அறிவை நாலேஜை நிறைய புத்தகங்களை படித்து அல்லது அனுபவம் நிகழ்ச்சியில் நல்ல ஒரு மாதிரி விசேஷமான சப்ஜெக்ட் அதில் இருக்குது இல்லையா. அந்த சப்ஜெக்டில் இப்போ அதில் ரொம்ப ரொம்ப காம்படேட்டிவ் ஒரு வேலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதி நம்ம வாழ்கின்ற போது நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி கருத்தாக நம்ம வாழ வைக்கணுமோ படிக்க வைக்கணுமோ அது ரொம்ப கவனமாக இருக்கும். ஆக என்னதான் நம்ம படித்தாலும் கர்த்தருடைய ஞானம் மட்டும் இல்லை என்று சொன்னார். நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழறது என்பதே பெரிய வேஸ்ட்டு தான் இல்லையா. ஆனால் இந்த வயசுல 8 வயசுல இல்லை 8வது படிக்கின்ற இந்த வயதில் 3 முறை ஒரு அவார்டு வாங்குறாரு சொன்னால் இந்த வயசுல நிச்சயமாக நம்ம கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க இல்லையா. அதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இயேசுவானவர் ஞானத்தில், 2வது இதில் வளர்த்தியில் நம்ம அதாவது அவருடைய பார்வைக்கு நம்ம அருமையானவர்கள் அப்படினால
முதல்ல நம்ம என்ன பண்ண முடியும்? ஞானத்துல வளர முடியும். ரெண்டாவது வளர்த்தி. வளர்த்தின்னு சொன்னா என்னது? பிசிக்கல் growth இல்லையா? வளர்த்தின்னு சொன்னா நம்ம ஞானத்தை நம்ம கொடுக்க முடியாது, பிசிக்கல் growth நம்ம கொடுக்க முடியும். என்ன கொடுப்போம்? நல்ல ஊட்டச்சத்து கொடுங்க, டாக்டர் நல்ல ஊட்டச்சத்து கொடுங்க. அதை நம்ம ஒரு சின்ன வயசுல என்ன பண்ணோம்? நம்ம பிசிக்கலா வளர்வதற்காக என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? கர்த்தர் கிருபை பாராட்டு சிறப்பாக இந்த உலகத்துல அதிகமாய் அவர் விருத்தடைந்தது போல, தேவ கிருபையில் அவர் அதிகமாய் விருத்தடைந்தது போல, அதே விதமாக மகன் எதிர்காலத்துல ஞானத்துல அதிகமாய் விருத்தடைவது, பெரிய பெரிய சாதனை செய்வதற்கு நாங்கள் எல்லோரும் ஒரு வாழ்த்துவோம். யாகனை ஆசிரியருக்கு ஒரு செடிக்கும் பிதாக்குமாரும் பசுமலான ஆசிரியர் நேசிக்கப்பட்டு வேண்டுகொள்ள பிறந்த தந்தையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் விசேஷமாக கண்டாலை கண்டு அவருடைய ஆசிரியத்தை நல்ல பெற்றிருக்கின்ற வருகின்ற மகன் ரோனியா அவருடைய பெற்றோருடன் அவருடைய தம்பியோடு நம்ம சிதாவில் இருப்பதாக ஆத்மாவே Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Ronnie. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life dear Ronnie. Happy birthday to you. May God bless you dear. May God bless you dear. May God bless dear Ronnie. Happy birthday to you. Great.